மக்கள் வங்கியின் தனது தனிப்பட்ட நிறைவேற்று அதிகாரங்களை பயன்படுத்தி அடமானம் வைக்கப்பட்ட சொத்துக்களை ஏலம் விடும் நடவடிக்கையை எதிர்த்து தயா குரூப் ஆஃப் லிமிடெட் மற்றும் தயா ஏப்ரல் எக்ஸ்போர்ட் லிமிடெட் தாக்கல் செய்திருந்த ரீட் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இம்மாதம் 19ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பில் அடமான பத்திரங்கள் மூலம் பாதுகாக்கப்பட்ட நிலுவையில் உள்ள கடன்களை நிறுவனங்கள் செலுத்த தவறியமினால் மீட்பு நடவடிக்கையில் மக்கள் வங்கிக்கு சட்டபூர்வமாக உரிமையுள்ளது என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த வழக்கு 1.42 பில்லியன் அமெரிக்க டாலர் நிலுவைக் கடனை மையமாக கொண்டிருந்தது. இதில் மக்கள் வங்கியின் 1.420 அமெரிக்க டாலர்களை கூடுதல் வட்டியுடன் சேர்த்து வசூலிக்க கோரியது. மனுதாரர்கள் அந்த தொகையை எதிர்த்து கடனை கணக்கிடும் போது வங்கி மிகைப்படுத்தப்பட்ட மற்றும் விகிதத்தை பயன்படுத்தியதாக வாதிட்டனர். சொத்துக்களை ஏலம் விடுவதற்காக வங்கியின் முடிவு சட்டவிரோதமானது என்றும் சட்டபூர்வமான அறிவிப்பு தேவைகளை முறையாக பின்பற்றவில்லை என்றும் மனுதாரர்கள் வாதிட்டனர். மேலும் தயா ஏப்ரல் எக்ஸ்போர்ட் நிறுவனம் பெற்ற கடன் வசதிகளை பாதுகாப்பதற்காக தயா குழுமத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் அடமானம் வைக்கப்பட்டிருந்ததனால் அவை பரோட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறியுள்ளனர். இருப்பினும் கடனை திருப்பி செலுத்த தவறிய பின்னர் அந்த நிறுவனங்கள் வங்கி நடவடிக்கைகளை அறிந்திருந்தன என்றும் கடன் வசதிகள் மறுசீரமைப்பு குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தன என்றும் ஏல நடவடிக்கைகள் மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்க கோரியிருந்தன என்றும் நீதிமன்றம் கண்டறிந்தது. மக்கள் வங்கி சட்டத்தின் பிரிவு 29D இணை நிறைவேற்றத்தின் மூலம் கடன் வசூலிக்க வங்கியால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை கடனாளியாகவும் தொடர்புடைய தரப்பினரும் எதிர்பார்த்ததை தடுக்கின்றது என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கியின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட திகதியிலிருந்து 1 வருடம் 8 மாதங்களுக்கு மேலான விளக்கப்படாத தாமதத்திற்கு பிறகு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அந்நிய செலாவணி விகித கணக்கீடுகள் மற்றும் வட்டி தகராறுகள் தொடர்பான கோரிக்கைகள் நீதிமன்றம் மேலும் நிராகரித்ததுடன் அத்தகைய விடயங்கள் நீதி பேரவை நடவடிக்கைகள் மூலம் தீர்மானிக்க பொருத்தமற்ற ஒப்பந்த சிக்கல்களை உள்ளடக்கியுள்ளன என்றும் தீர்ப்பளித்துள்ளது. அதன்படி நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்து மனுதாரர்கள் தலா 10 லட்சம் ரூபாய் செலவு தொகையை செலுத்த உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை 2021ஆம் ஆண்டில் மக்கள் வங்கியிலிருந்து 54 பில்லியன் ரூபாய் பெறுமதியான வாரக்கடன்களை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அம்பலப்படுத்தியிருந்தார். சாதாரண குடிமக்கள் உடனடியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் போது அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் பல ஆண்டுகளாக கடன் நிலுவையில் இருக்க ஏன் அனுமதிக்கப்படுகின்றார்கள் என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருந்தார். இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் தற்போது தயா குரூப் ஆஃப் லிமிடெட் மற்றும் தயா ஏப்ரல் எக்ஸ்போர்ட் ஆகிய நிறுவனங்கள் தாக்கல் செய்திருந்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 1.42 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான நிலுவைத் தொகையை அறவிடுவதற்காக அடகு வைக்கப்பட்ட சொத்துக்களை ஏலம் விடுவதற்கு மக்கள் வங்கிக்குள்ள உரிமை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் பதிவிட்டுள்ளார். கடன் பெற்றவர்கள் தவணை செலுத்த தவறியமை, மீண்டும் மீண்டும் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டமை, ஏலம் ஒத்திவைக்க கோரியமை மற்றும் வங்கியின் சட்ட நடவடிக்கைகளை ஓராண்டு 8 மாதங்களுக்கு மேலாக தாமதம் செய்தவை ஆகியவற்றை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளதாக அவர் பதிவிட்டுள்ளார். பொது நிதியை மீட்டெடுப்பதற்கான இது ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர், இருப்பினும் இது ஒரு வழக்கு மட்டுமே என்றும் கோப்பறிக்கையின் அடையாளம் காணப்பட்ட கடன் பெற்றவர்கள் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக உறுதிமொழிகள் அளிக்கப்பட்ட போதிலும் கணிசமான சொத்துக்களை தொடர்ந்தும் அனுபவித்து வருகின்றனர். அதேவேளை அவர்களின் கடன்களை அரசு வங்கிகளின் கணக்குகளில் வரவு கடன்களாக தொடர்ந்தும் நீடிக்கின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சாதாரண குடிமகன் சிறிய கடனை திருப்பி செலுத்த தவறினால் மீட்பு நடவடிக்கைகள் மிக விரைவாகவும் கடுமையாகவும் எடுக்கப்படுகின்றன. இதே செல்வாக்கு மிக்க பெரிய கடன்களை பெறுபவர்களுக்கும் பொருந்த வேண்டும் என்றும் பொதுப்பணம் என்பது மக்களுக்கு சொந்தமானது, அந்த கடனை வைத்திருப்பவர்கள் யார் என்பதை பொறுத்து பொறுப்பு கூறல் மாறக்கூடாது என்றும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தனது மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.